Hello students, in the last class we were learning about evolution of humans and society from the prehistoric period. Let's continue with the same in this class. We are now going to learn about the scientific foundations of geology, biology and archaeology. நிலவியல், உயிரியல், தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். மாணவர்களே, கடந்த வகுப்பில் நாம் பரிணாம வளர்ச்சியை பற்றி அந்த வரலாற்று பாடத்திலே முதல் பாடத்தை பற்றி நாம் படித்தோம். அந்த முதல் பாடத்தில் முழுவதுமாக கடந்த வகுப்பில் நடத்தப்படவில்லை. ஆகையினால் பிற்பகுதிகளை இந்த வகுப்பிலும் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். The scientific foundations of geology. Scientific foundations, அதாவது அறிவியல் பூர்வமாக, முதல்ல இது அறிவியல் பூர்வமாக பார்க்கப்படாமல் இருந்த இந்த கற்றல் முறையானது இப்பொழுது the scientific foundations of geology, biology and archaeology, அதாவது நிலவியல், உயிரியல், தொல்லியல் போன்ற இயல்களை பற்றி நாம் இந்த பாடத்திலே படிக்க இருக்கிறோம். The beginning of history, writing can be traced to the ancient Greeks. The beginning of history, இந்த வரலாறானது முதலில் கிரேக்கர்களால் எழுதப்பட்டது. கிரேக்கர்கள் தான் முதலாக இந்த வரலாற்று நூலை எழுதினார்கள். வரலாறு எழுதினதே கிரேக்கர்கள் தான். அதில் the Herodotus is considered the father of history because the history he wrote was humanistic and rationalistic. அதாவது கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ஹெரோடோடஸ் வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகிறார். அவர் எழுதிய வரலாறு எப்படி இருந்துச்சுன்னா ஹியூமானிஸ்டிக், மனித தன்மையுடனும், ரேஷியனாலிஸ்டிக், பகுத்தறிவுடனும் காணப்பட்டது. ஆகையினால்தான் இந்த ஹெரோடோடஸை வரலாற்றின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். இந்த பூமியை ஆராய்கின்ற பொழுது முதல்ல இந்த மண்ணை பற்றி நான் பார்க்கிற பொழுது அது ஆங்கிலத்திலே ஸ்ட்ராட்டஜியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜியோகிராஃபி, இந்த மண் எப்படி இருக்கிறது, த ஸ்டடி ஆஃப் ஆர்ஜின், நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக். இந்த மண்ணை ஆராய்கின்ற பொழுது கீழே என்ன இருக்குது, பாறை இருக்குது, ராக் அண்ட் சாயில், லேயர்ஸ் தட் வேர் ஃபார்ம்டு டியூ டு நேச்சுரல் அண்டு கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அதை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது மண்ணானது பல அடுக்குகளாக இருக்கின்றது, பல பாறைகளாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நிலவியல்னா பூமியை பற்றி படிக்கின்ற ஒரு பூமியானது எப்படி இருக்கிறது என்பதை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் இது. இந்த பூமியில் மனிதர்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சிம்பன்சி குரங்கு இருக்கு இல்லையா, இந்த சிம்பன்சி குரங்கில் அதை ஆய்வு செய்ததில் அதனுடைய பண்புகளில் 98% அது நம்ம மனித இனத்தோடு ஒத்து போகிறதாக வரலாறு கூறுகிறது. எத்தனை சதவிகிதம்? 98% மனித இனத்துடன் ஒத்து போகிறதா. சிம்பன்சி என்ற அந்த குரங்கு இனத்தினுடைய மரபணுவை எடுத்து சோதித்த பொழுது மனிதனுடைய மரபணுவில் 98% ஒத்து போவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த காலத்தில் ஓல்டஸ்ட் மியூசியம், அதாவது உலகத்திலே மிக தொன்மை வாய்ந்த மியூசியம், அருங்காட்சியகம் கொண்டு வரப்பட்டது. அதாவது எண்ணி கால்டி நன்னா என்ற அருங்காட்சியகம் தான் மெசபடோமியாவில்
கிமு 530 அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த மியூசியம் ஆஃப் என்னிகால்டி நன்னா இன் மெசபடோமியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 530 பிசி. அப்போ எண்ணிகால்டி இந்த அப்போ வந்து நிறைய ஆராய்ந்ததனால், வரலாற்று அறிஞர்கள் ஆராய்ந்ததனால அந்த காலத்திலே ஒரு ஓல்டஸ்ட் ஒரு மியூசியத்தை மெசபடோமியாவிலே ஆரம்பித்தார்கள். அதனுடைய பேர் வந்து எண்ணிகால்டி நன்னா. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பூமியில் வந்து நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு, த ப்ராசஸ் பை விச் ஆர்கனிசம்ஸ் that are better adapted to their environment would survive and produce more offspring. அதாவது தங்களது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை பாதுகாத்து பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து அதனுடைய சந்ததியை பெருக்கும் செயல்முறைக்கு பேர் தான் என்னன்னா இயற்கை தேர்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். ஃபாசில்ஸ்னால் புதை படிவங்கள். அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல் ஆர் பிளான்ட் தட் டர்ன்ஸ் இன்டு ஸ்டோன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், மில்லியன் ஆஃப் இயர்ஸ், பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸஸ். அதாவது கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், தாவரங்கள், அதனுடைய எச்சங்கள் அப்படியே என்ன செய்யுதுன்னா பாதுகாக்கப்படுகிறது. ஃபாசில்ஸ், அதுதான் ஃபாசில்ஸ், புதை படிவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம்னா கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், தாவரங்கள், அதனுடைய எச்சங்கள் அப்படியே பாதுகாக்கப்படுவதற்கு பேர் தான் ஃபாசில்ஸ், புதை படிவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. Prehistoric animal or plant that turns into stone over a period of time, million of years, because of chemical and physical processes. அந்த முன்காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் இவர்களெல்லாம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடும் இதில் வந்து அப்போதான் கற்களை கண்டுபிடித்தார்கள். ஸ்டோன் ஏஜ், தமிழில் கற்காலம் என்று சொல்லுவார்கள். த பீரியட் வென் ஸ்டோன் வாஸ் மெயின்லி யூஸ் ஃபார் மேக்கிங் இம்ப்ளிமெண்ட்ஸ். கற்களை கண்டுபிடித்து அதன் மூலம் பல கருவிகளை என்ன செஞ்சாங்க, செய்ய ஆரம்பித்தார்கள். கல்லாலான கருவிகளை செய்தார்கள். பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம். அதுக்கப்புறம் அவங்க இந்த கல்லால் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த மண்ணுகளை எல்லாம் பரிசோதித்து அதுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளே வெண்கலம் இருக்கதை கண்டுபிடித்தார்கள். இந்த காலத்தில் தான் அந்த கால மனித எலும்புகளை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஆராய்ச்சி செய்து அந்த மூதாதையருடைய புதைப்படிவ எலும்புகளை எல்லாம் எடுத்து அதை வந்து ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தாலசிஸ் அப்படி பல இனங்களாக பிரித்தாங்க. ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் ஆஃப் ஹியூமன் ancestors. The history of humans in intimately linked with the history of the earth. The earth originated around 4.54 billion years ago. இந்த பூமியானது கிட்டத்தட்ட ஒரு 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், 4.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இது தோன்றியதாக கருதப்படுகிறது. மனிதர்களுடைய வரலாறு இந்த பூமியினுடைய வரலாற்றோடு அப்படி நெருக்கமாக உள்ளது. இந்த பூமியானது வந்து சுமார் 4.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், 4.5 கோடி 4.54 பில்லியன்
ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள். The ancestor of human called hominins appeared 5 to 7 million years ago. இந்த மனித மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, ஹோமினியன்ஸ், அவங்கெல்லாம் 5-7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆமாம். ஆல்தோ பீப்புள் கேவ் டிவைன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ், science believes in the theory of human evolution from the great apes. ஏப்ஸ்னா குரங்கு இனத்தை சேர்ந்தது. இந்த மனிதர்களுடைய தோற்றம் குறித்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, தெய்வீகமான விளக்கங்களை சொன்னார்கள். முதல்ல ஆரம்ப காலத்தில் மனிதனை கடவுள் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் but science believes in the theory of human evolution from the great apes. ஆனால் விஞ்ஞான ரீதியாக மனிதர்கள் பெரும் குரங்குகளிலிருந்து வந்தார்கள் என்ற கொள்கையை அறிவியல் ஆய்வு முன்வைக்கிறது. Humans being to domesticate animals and cultivate crops. அதாவது மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, விலங்குகளை பழக்கப்படுத்தி பயிர் செய்ய ஆரம்பித்தார்கள். முதல்ல humans being to domesticate animals and cultivate crops. The agricultural revolution led to many changes. இந்த வேளாண்மை பல புரட்சிகளுக்கு இட்டு சென்றது. Agricultural revolution led to many changes. Humans lived in permanent houses. மனிதர்கள் நிரந்தரமான வீடுகளில் வசிக்க ஆரம்பித்தார்கள். மேட் பாட்டரி, பாட்டுனா பானைகள், மண் பானைகள். மேட் பாட்டரி அண்ட் வித் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் they developed various crafts. அதிகமாக அவர்கள் பானைகள் உற்பத்தி செய்வதில், மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்தார்கள். அதிகமாக உற்பத்தி செய்ததால் they developed various crafts, வேறு சில கலைகளையும் அவர்கள் கற்றுக்கொண்டு தன்னை வளர்ச்சி அடைய செய்தது. The earliest evidence of humans is available in Tamil Nadu around 1.5 million years ago. தமிழ்நாட்டில் முதல்ல மனிதர்கள் 2 to 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வருடங்களுக்கு 20 லட்சம் வருடங்களுக்கு முன்னாலே தமிழ்நாடு தோன்றிவிட்டது. அப்போவே இந்த நாம் வாழ்கின்ற இடத்துல நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்ததாக வரலாற்று ஆய்வு சொல்லப்படுகிறது. The earliest evidence of humans is available in Tamil Nadu around 2 to 1.5 million years ago. ஆக இந்த பாடத்தில் நாம் பார்த்தபடி மாதியில் மக்கள் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியின் மூலம் தன்னுடைய நாலேஜை, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பழங்கற்கால பண்பாடு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இன்றைக்கும் காணப்படுகிறது. இந்த ஆதிச்சநல்லூர், கீழடி, சென்னை அருகாமை, இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாம் ஆய்வுகள் செய்கின்ற பொழுது இந்த இடங்களில் முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கிறது.
இந்த அந்த கற்காலம் இல்லையா, கற்களை கருவிகளாக பயன்படுத்திய மக்கள் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். The middle Paleolithic culture is found in some parts of Tamil Nadu. எல்லா இடைக்கற்கால மனிதர்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். The Mesolithic people lived in all the areas in Tamil Nadu. Neolithic culture is limited to northwestern part of Tamil Nadu. புதிய கற்கால சான்றுகளெல்லாம் தமிழகத்தினுடைய வடமேற்கு பகுதியில் நிறைய கிடைச்சிருக்குது, நிறைய கிடைத்துள்ளது. நியோலித்திக் கல்ச்சர் இஸ் லிமிட்டட் டு நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. த அயன் ஏஜ் saw further expansion of people in various cultural zones. The foundations of subsequent Sangam age was laid during this age. இரும்பு காலத்தில் மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் பரவி வாழ்ந்தார்கள். இவங்களுக்கு பின்னால் வந்த சங்க காலத்திற்கு இவங்க என்ன செய்தாங்க, அடித்தளமிட்டார்கள். அயன் டூல்ஸ் வேர் யூஸ்டு இன் அக்ரிகல்ச்சர். வேளாண்மையில் இரும்பு கருவிகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இவ்வாறாக நம்முடைய மூதாதையர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பரிணாம வளர்ச்சியின் மூலம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் மூலமாகவே இன்று நாம் நாகரிகமான நவீனமான மனிதர்களாக நாம் இங்கிருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of today's class. I hope you understand all the topics. Please utilize your time at home by attending the online classes without fail and by doing your homework properly. See you in the next class. Thank you.